ஹலோ, ஈஸியாக வீட்டிலே பால்கோவா இந்த ரிகோட்டா சீஸை வச்சு பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் வந்து தேவை. பட்டர் வந்து இங்கே வந்து இந்த க்யூபாக கிடைக்கும். அதில் வந்து இந்த 5 டேபிள் ஸ்பூன் பாருங்கள், இங்கேயே வந்து மெஷர்மெண்ட்டோடு இருக்கும். அந்த 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா உருக்கிக்கலாம். ஒரு கடாய் வந்து அதாவது நீட்டமான கடாயாக எடுத்துக்கோங்க. அகலமான கடாய், சின்ன கடாயாக இருந்தால் இது பால்லாம் போட்டு ப்ராசஸ் பண்ணி கிண்டக்குள்ளே நம்ம மேலே வந்து படும். அதனால் நீங்கள் இந்த செய்யறதுக்கு வந்து நல்ல நீளமான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் போட்டு அதில் உருகினதுக்கப்புறம் நான் ரிகோட்டா சீஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ கிராம்னா அதாவது 32 ounces 708 கிராம் போல் வரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் தண்ணியாகிடும். ஆட் பண்ணோடனே பட்டர் கூட மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து ஒரு 30 minutes போல் கிண்டிகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த கரண்டிலையும் ஒட்டலை, அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டலை. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போது இதுக்கு இந்த பால்கோவாவுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே தண்ணியாக ஆகிடும். ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் பால் பவுட்ரு ஆக்சுவலி போடணும். 1 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பட் நான் பால் பவுட்ரு வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஸோ என்னால் வேறு வாங்கவும் முடியல. ஸோ அதனால் நான் வந்து அந்த கெட்டியாக இருக்குது இல்லையா, அதையே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா கரைஞ்சிடுச்சு. பட் நீங்கள் வந்து பால் பவுட்ராக இருந்தால் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பால் பவுட்ரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த பீட்டரை வச்சு நல்லா வந்து விஸ்கை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 40 minutes ஆகும். நல்லா கிண்டினிங்கன்னா தான் ரொம்ப அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி வரும். நல்லா கிண்டி இப்போ பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய ஷேப்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.